வருக இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பகுதி பத்தி எப்படி இருக்கணும், ஏவலாக இருக்கணும். அப்போ இந்த வரு அப்படின்னு பிரிக்க கூடாது சரியா. அப்போ என்ன பண்ணணும், வா, இந்த வா தான் வருவா தெரிந்திருக்கு சரியா. அப்போ வான்னு பிரிச்சுக்கிடணும். அப்போ இது வரைக்கும் வரு வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்கிட்டு இது வாங்குறதா வருவா மாறி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கா இருக்கு. இந்த காவை பகுபத உறுப்பு இலக்கணம்னா நான் என்ன சொன்னேன், புள்ளி வைத்த எழுத்துக்களாக பிரிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனால இது ஈக்கு கூட்டல் ஆணு போட்டு பிரிச்சிடலாமான்னா பிரிக்கக்கூடாது. நம்ம கொடுத்துருக்கிற இந்த வார்த்தையை இலக்கண முறைப்படி தான் பிரிக்கணும். இப்போ வருக அப்படிங்கிறது என்ன இலக்கண குறிப்பில் வரும் அப்படின்னா வியங்கோல் வினைமுற்றுன்னு வரும். ஏன்னா இந்த விகுதி வந்து க இய இயர் இப்படின்னு முடிஞ்சதுன்னா அது வியங்கோல் வினைமுற்று. அதனால தான் இந்த காவை ஈக்கு கூட்டல் ஆணு பிரிக்காம நம்ம என்ன பண்ணியிருக்கோம், காவை அப்படியே வச்சிருக்கோம். அப்போ இதை வருகவை எப்படி பிரிச்சிருக்கோம், வா பிராக்கெட்ல வரு போட்டுக்கணும் கூட்டல் கா. இது ஒன்று என்னென்னு எடுத்து எழுதலாமா. இப்போ வா அப்படிங்கிறது என்னது, பகுதி. இந்த பகுதியான வா தான் வருவாக திரிந்து விகாரமா இருக்கு. அதான் எழுதியிருக்கோம், வரு என திரிந்தது விகாரம். அடுத்து கா அப்படிங்கிறது நமக்கு என்னது, இலக்கண முறைப்படி வியங்கோல் வினைமுற்று. அதனால இது என்னது, வியங்கோல் வினைமுற்று விகுதி.